சார்த்தம் செய்து கொண்டிருக்கும் அனைத்து சங்கம்யுக பிராமண குல பூஷணர்களுக்கு ஸ்மிருதி திவஸில் பாப் சமான் ஆகுவதற்கான வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எப்படி பக்தி மார்க்கத்தில் மார்கழி மாதம்னு சொன்னாலே விசேஷமாக அதிகாலையில் கோவிலுக்கு போகணுங்கிற விருப்பம் எழுகின்றதோ அதே போன்று பிராமணர்களாகிய நமக்கு ஜனவரி மாதம் என்றாலே தபஸ்யா செய்யணும், பாப் சமான் சம்பன்னம் சம்பூர்ணம் ஆகணும் அப்படிங்கிற விருப்பம் ஆட்டோமேட்டிக்காக நம் அனைவருடைய உள்ளத்திலும் ஏற்படுகின்றது. மனித குலத்தின் தந்தையாகவும் ஒவ்வொரு பிராமணர்களுக்கு தாயாகவும் இருந்து அவ்யக்த பிரம்மா பாபா நம்மை பாலனை செய்து கொண்டிருக்கின்றார்கள், நம்மை அழகாக வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று நமக்கு பிரம்மா பாபாவினுடைய விசேஷ தன்மை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆத்மீக திருஷ்டி மேலும் விருத்திக்கான பயிற்சி. பிரம்மா பாபாவினுடைய உடலில் ஷூபாபா எப்போ பரக்காய பிரவேசம் செய்தார்களோ அப்பொழுதிலிருந்தே பிரம்மா பாபா ஆத்ம அபிமானியாக ஆகிவிட்டார்கள். தன்னை ஒரு அழிவற்ற ஆத்மா, ஒரு உணர்வுள்ள சக்திங்கிறத உணர ஆரம்பித்தாங்க. அப்போ இந்த பயிற்சி செய்கிறதுக்காக பிரம்மா பாபா என்ன பண்ணாங்கன்னா சிவற்றில் கூட நான் ஒரு ஆத்மா, யசோதா தன்னுடைய துணைவியார் யசோதா ஒரு ஆத்மா, அதே போன்று தன்னுடைய மருமகள் பிரிஜேந்திரா ஒரு ஆத்மா அப்படின்னு ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு பார்க்கக்கூடிய பயிற்சியை மேற்கொண்டார்களாம். பிரம்மா பாபாவை யார் முதல்ல போய் பார்த்தாலும் அவர்களுடைய திருஷ்டி பட்ட உடனே தேகத்தை மறந்த நிலையை அடைந்திருக்கிறாங்க. தாதி கூட ஒரு தடவை ஜானகி தாதி சொன்னாங்க, ஆரம்ப காலத்தில் பிரம்மா பாபாவை மேலிருந்து பிரம்மா பாபா கீழே இறங்கி வரும்போது கீழே தாதி நின்றுட்டு இருந்தாங்களாம். அப்போ மேலே நிமிர்ந்து பிரம்மா பாபாவை பார்க்கும்போது அங்கேருந்து பாபா திருஷ்டி கொடுத்தாங்களாம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த திருஷ்டி வாங்கியிருப்பாங்களாம் தாதி. ஆனால் அவங்களுக்கு அந்த உடலினுடைய நினைவே இல்லையா, ஒரு அசைவுகள் கூட இல்லையா. அந்த அளவு பவர்ஃபுல்லாக அந்த ஆத்ம திருஷ்டி இருந்துதான். அந்த திருஷ்டியை அவங்க தேகத்தை மறந்த நிலையை அனுபவம் செய்தாங்களாம். அதே போன்று ஜெகதீஷ் பாயும் பிரம்மா பாபாவோட இருந்த அனுபவத்தை சொல்லும் பொழுது முதல் பிரம்மா பாபாவை அவங்க பார்த்தப்ப அவங்களுக்கு என்ன நிலை ஏற்பட்டதுன்னா லைட், ஒரே ஒரு ஒளியாக ஒரு பிரகாசமாக தன்னை உணர்ந்தார்களாம். நானும் பாபாவை மட்டும்தான் தெரிஞ்சோம், லைட்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒளி நிறைந்த தன்மையை, ஒரு பிரகாசமான தன்மையை அவங்க அந்த இடத்துல உணர்ந்தாங்களாம். அப்போ ஒவ்வொருத்தரும் பிரம்மா பாபாவை முதல் தடவையாக பார்க்கும்போது என்ன அனுபவம் பண்ணியிருக்கிறாங்கன்னா தேகத்தை மறந்த நிலையை ஒவ்வொருத்தரும் அனுபவம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பாபா தன்னுடைய வாழ்க்கையில் அந்தளவு ஆத்மான்னு பார்க்கக்கூடிய பயிற்சியை அவங்க விடாத முயற்சி செஞ்சது, அது ஒரு இயல்பான தன்மையாக இருந்ததுனால தான் அவங்கள யார் பார்த்தாலும் அவங்களுக்குள்ள கரண்ட் பாஸ் ஆகியிருந்திருக்கிறது. ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல் எல்லாருமே ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. ஆத்மாங்கிறது உணர்வதற்கு ஈஸியாக இருந்தது. அப்போ நம்மளுமே முதல் யஜ்யத்திற்கு வரும் பொழுது நமக்கு முதல் பாடமாக, நமக்கு அஸ்திவாரமாக பாபா நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன, நாம் நம்மளை ஆத்மான்னு உணரணும். நம்மளை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஆத்மா ஆத்மான்னு பார்க்கணும். இதுதான் பாபா நமக்கு முதல்ல பாடமாக கற்றுக் கொடுத்தார்கள். அப்போ அந்த ஆத்மா ஆத்மான்னு பார்க்கும் பொழுதுதான் திருஷ்டியின் மூலமாக சிருஷ்டி படைக்கப்படுகின்றது. அப்போ இங்கே நம்ம கற்றுக்கிட்ட 3வது கண் என்ன, ஞானத்திற்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்த 3வது கண்ணு நாம் நம்மளை ஆத்மான்னு பார்க்கணும். அழியக்கூடிய சரீரம் கிடையாது, நான் ஒரு ஆத்மா, ஜோதிர் பிந்து ஆத்மா. அப்போ இந்த பழக்கத்தை பாபா நம்மக்கிட்ட நாம் எப்போ இந்த பள்ளியில் படிக்கிறதுக்காக வந்தோமோ பகவான் நமக்கு கற்றுக் கொடுத்த முதல் பாடம் ஆத்மா என்று பார்க்க வேண்டும். அப்போ நாம் நம்மளை ஆத்மான்னு பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் பாபா எல்லாரையுமே சகோதரான்னு பார்க்கக்கூடிய பழக்கத்தை நம்மக்கிட்ட ஏற்படுத்தினாங்க. அப்போ நாம் மற்றவர்களை ஆத்மான்னு பார்க்கும் பொழுது அந்த தேகம் நம்மளுடைய கண்களில் தென்படாது. ஆத்மான்னு பார்க்குறப்ப அவங்களையும் நாம் ஒளி பிரகாசமாக லைட்டாக நாம் ஃபீல் பண்ணும் பொழுது இந்த திருஷ்டியின் மூலமாக சிருஷ்டியில் மாற்றம் ஏற்படுகின்றது. ஆத்மீக திருஷ்டி என்பது
தன்னையும் மற்றவர்களையும் ஆத்மா என பார்ப்பது. அதாவது சித்திரத்தில் இருக்கும் சைத்தன்ய சக்தியை பார்க்கணும். இந்த தேகம் ஒரு பாம்புன்னா அந்த பாம்பை பார்க்காம அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாங்கிற மாணிக்கத்தை பார்க்கணும் அப்படிங்கிற பயிற்சியை நமக்கு பாபா செய்ய வைக்கிறாங்க. இந்த பயிற்சி நம்முடைய இயல்பான தன்மையாக நேச்சுரல் நேச்சர் ஆகணும். ஆத்மான்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய திருஷ்டியில் அன்பும் சக்தியும் தென்படும். அப்போ அனைத்து ஆத்மாக்களும் நம்மளுடைய நெருக்கத்தில் வருவாங்க, பாபாவை அனுபவம் பண்ணுவாங்க. எப்படி பாபா ஆரம்ப காலத்தில் இந்த பாபாவுடைய திருஷ்டியில் அன்பும் சக்தியும் தெரிஞ்சுதான். அப்போ எல்லாருமே பாபாவை நம்முடையவர் அப்படின்னு அனுபவம் பண்ணாங்களாம். மேரா பாபா, பாபா என்னுடையவர் அப்படின்னு அனுபவம் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி நாமளும் நம்மளுடைய திருஷ்டியில் அன்பும் சக்தியும் தெரிஞ்சால் பாபாவினுடைய நெருக்கத்தில் அனைவரும் வருவார்கள். இப்போ பாபா நமக்கு என்ன சொல்கிறாங்க? நமது கண்கள் மற்றவர்களுக்கு சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடிய அதிசய கண்களாகும் சொல்கிறாங்க. நசர்சே நிகால்னு சொல்கிறாங்க. இப்போ பார்வையை என்ன பண்ணுன்னா எல்லாரையும் திருப்திப்படுத்துமா, அதிசயப்படுத்த வைக்குமா. நிறைய பேர் பார்வையின் மூலமாகவே பாபா என்ன பண்ண வச்சிருக்கிறாங்கன்னா சரணடைய வச்சிருக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய கண்களை கூட நாம் என்ன பண்ணணும்னா சாட்சாத்காரம் செய்விக்க வேண்டும். கடைசி நேரத்தில் வாச்சா சேவை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது திருஷ்டியின் மூலமாக தான் அனைவருக்குமே பாபாவினுடைய அறிமுகம் கிடைக்கும். அப்போ இப்போவே நாம் நம்மளுடைய பார்வையை, பாபா அடிக்கடி முரளியில் சொல்லுவாங்க, கிரிமினலிலிருந்து சிவிலைஸ்டு ஆக்க வேண்டும்னு. அப்போ நம்மளுடைய பார்வையை தூய்மையானதாக ஆக்க வேண்டும்னு. அப்போ நம்மளுடைய பார்வை தூய்மையானதாக ஆகும் பொழுது கடைசி நேரத்தில் யார் வந்தாலும் அந்த தூய்மையான திருஷ்டியை, தூய்மையற்ற தமோ பிரதானமான உலகத்தில் நம்முடைய பார்வையின் மூலமாக தூய்மையான சக்திகளை நாம் இந்த உலகத்திற்கு அனுபவம் செய்ய வைக்க முடியும். அப்போ அந்த அனுபவம் செய்யணும்னா நம்ம இப்பொழுதிருந்தே, பாபா நீண்ட கால பயிற்சி வேணும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம பாப்தாதாவினுடைய முன்னாடி நின்னாலும் நம்ம ஒரு சின்ன பயிற்சி பண்ணணும். பாபா என்னுடைய கண்களில் அந்த பவித்திர கடலினுடைய பவித்திரமான அலைகள் என்னுடைய கண்களில் நிறைந்து கொண்டே இருக்கின்றது. சூரியனுடைய அந்த பவித்திரமான கிரணங்கள் என்னுடைய கண்களில் பவித்திரதாவினுடைய சக்தியில் நிறைந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ நாம் அடிக்கடி எப்போ பாப்தாதா முன்னாடி போய் நின்னாலும் இந்த ஒரு பயிற்சியை செய்யும்போது அப்போ நம்மளுடைய கண்கள் பவித்திரமாயிடும். அப்போ இந்த சிவிலைஸ்டு கண்களோட நம்ம எந்த ஆத்மாவை பார்த்தாலும் சரி, சுற்றுப்புற சூழ்நிலையிலையும் நாம் அந்த பவித்திரமான அலைகளை நாம் பரப்ப முடியும். அப்போ பாபா ஒவ்வொருத்தரையும் பயிற்சி செய்ய வைக்கிறாங்க. ஆத்மீக சிருஷ்டியை நாம் உருவாக்கணும், ஆத்மா என்று பார்க்கக்கூடிய ஒரு சிருஷ்டியை உருவாக்கணும்னா முதல் நம்மளுடைய திருஷ்டியில் அந்த ஆத்மாங்கிற பயிற்சி பக்காவாக நாம் செய்யணும். நாம் செஞ்சாதான் மற்ற எல்லாரையுமே நம்மளால் என்ன பண்ண முடியும்னா செய்ய வைக்க முடியும். பாபா எல்லா முரளியிலையும் ஹைலைட் பண்ணி நமக்கு கொடுக்கக்கூடிய ஸ்ரீமத் என்ன அப்படின்னா, தன்னை ஆத்மா என உணரணும், ஆத்ம அபிமானி ஆகணும், அஷரீரி ஆகணும், விதை ரூபம் ஆகணும், விதேகி ஆகணும். அப்போ நாம் நடந்தாலும் சுற்றினாலும் காரியங்கள் செய்தாலும் நம்மளை ஆத்மான்னு உணர்ந்து அந்த காரியத்தை செய்யும் பொழுது நம்ம ஆத்மாவில் இருக்கக்கூடிய அந்த 7 குணங்களை நம்மளால் உணர முடியும். அப்போ நம்ம 7 குணங்களை நாம் முதல்ல உணர்ந்தாதான், அது நாம் உணரும் பொழுது நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா உணருவாங்க. எப்படி ஒரு மேக்னெட்டை சுற்றி மேக்னடைஸ்டு ஏரியா இருக்கோ அதே மாதிரி அந்த நம்மளுடைய ஆத்ம உணர்வு, அந்த தெய்வீக குணங்களினுடைய உணர்வு மற்றவங்களையும் என்ன பண்ணுன்னா கவர்ச்சிக்கும், அந்த ஆன்மீக கவர்ச்சியை கொடுக்கும். அப்போ நம்மளுடைய உள் உணர்வில் ஆத்மாங்கிறது சக்திசாலியாக இருந்தது அப்படின்னா தான் நம்மளுடைய திருஷ்டியில் அந்த ஆத்ம திருஷ்டி வரும்.
அப்போ பார்க்கக்கூடியவர்களுக்கும் அந்த ஆத்ம திருஷ்டியினுடைய அனுபவம் ஏற்படும். இப்போ பாபாவுக்கு எப்பொழுதுமே ஆத்ம திருஷ்டியில் என்ன இருந்ததுன்னா அந்த ஒரு நாராயணி நஷா இருந்தது. பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த அனுபவத்தை அடைந்தாங்க. சாட்சாத்காரம் செய்யும் பொழுது கூட பாபா லக்ஷ்மி நாராயணாக ரூபத்தில் தெரிஞ்சாங்க. அந்த ஒரு நாராயணி நஷாவை எல்லாருமே அனுபவம் செஞ்சுருக்கிறாங்க. பாபா கூட அடிக்கடி முரளியில் சொல்லுவாங்க, தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் லக்ஷ்மி நாராயணுடைய சித்திரத்தை பார்த்துட்டு தூங்குங்க. உங்களுடைய பாக்கெட்டில் லக்ஷ்மி நாராயணுடைய சித்திரத்தை வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே நீங்கள் லக்ஷ்மி நாராயணுடைய சித்திரத்தை பார்க்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரும் பொழுது அந்த நாராயணி நஷா, நான் என்ன ஆக போகிறேன் எதிர்காலத்தில், நான் தேவ ஆத்மா ஆக போகிறேன், அந்த சதோ பிரதானமான ஆத்மா ஆக போகிறேங்கிற ஒரு நஷா உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த போதை மற்றவங்களுக்கும் ஏற்படும். ஒரு தடவை ஜானகி தாதி சொன்னாங்களாம், மார்னிங் 3 மணிக்கு அமிர்த வேளையில் பாபாவை போய் பார்க்குறதுக்காக போகும் பொழுது பாபா அப்படி ஒரு மகிழ்ச்சியில் நடனம் ஆடிட்டு இருந்தாங்களாம். அப்போ தாதி பார்க்கும் பொழுது பாபா சொன்னாங்களாம், நான் நாராயணி நஷாவில் இருக்கேன், நான் தான் இப்படி ஆக போகிறேங்கிற போதையோடு இருக்கேன். அப்போ நம்மளுக்கும் உள்ளுணர்வில் ஆத்மாங்கிற பயிற்சி செய்யும் பொழுது நம்ம அடையவிருக்கும் ஆஸ்தி, பாபா நமக்கு ஸ்வர்க்கத்தினுடைய ஆஸ்தி கொடுக்குறாங்க. நம்மளை லக்ஷ்மி நாராயணனாக ஆக்குகின்றார்கள், தேவ ஆத்மாவாக ஆக்குகின்றார்கள். அப்போ அந்த போதை நமக்குள்ளே இருந்தாதான் நம்மளை பார்க்கக்கூடியவர்களுக்கு கூட அந்த நாராயணி நஷா சாட்சாத்காரமாக ஏற்படும். ஸ்தூலமான சரீரத்தை பார்த்தாலும் நம்மளுடைய பார்வை ஆத்மாவை நோக்கி தான் போகணும். சரீரத்தை பார்த்தாலும் அந்த சரீரம் தெரியக்கூடாது. இந்த பயிற்சி தான் ஆன்மீக திருஷ்டி மற்றும் உள் உணர்வை உருவாக்குவதற்கு மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அதனுடைய ஆன்மீக சொரூபத்தை பார்க்கணும். அப்போ தான் நம்மளுடைய மனோநிலை என்ன ஆகும்னா சக்திசாலியானதாக ஆகும், சரியானதாக ஆகும். நம்மளுடைய பார்வை மற்றும் உள்ளுணர்வு மாறும் பொழுது நம்மளுடைய கண்கள் மற்றவர்களுக்கு சாட்சாத்காரம் கொடுக்கக்கூடிய ஒன்றாக மாறிடுது. பிரம்மா குமார் அல்லது பிரம்மா குமாரி என கூறும்போது பிரம்மா பாபாவின் ஸ்வரூபம் நம்மளுடைய உணர்வில் வரணும். நாம் அனைவருமே ஈஸ்வரனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நிராகாரமான ஜோதி ரூபம் என்பது நம்மளுடைய உணர்வில் இருக்கணும். அப்போ அந்த நிராகாரமான ஆத்மாங்கிற உணர்வு உணர்ந்து மற்ற நிராகாரமான ஆத்மாக்களோடு பேசணும். இரு புருவத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை மட்டும் பார்க்கணும். இந்த பாடத்தை நம்மளுடைய உள்ளுணர்வில் உறுதியானதாக ஆக்கும் பொழுது நம்மளுடைய திருஷ்டியிலையும் அது சக்திசாலியானதாக மாறிவிடுகின்றது. நாம் சதா நெற்றியில் இருக்கக்கூடிய அழிவற்ற ஆசனத்தில் அமரணும். அந்த அகால் தக்த் அழியாத சிம்மாசனத்தில் நம்ம அமரும் பொழுது தான் பாப் தாதாவினுடைய இதய சிம்மாசனத்தில் நாம் அமர முடியும். அழிவற்ற சிம்மாசனத்தில் அமரும் பொழுதுதான் தந்தையை போன்று நாமளும் நிராகாரி மற்றும் நிர்விகாரி நிலையை இயல்பாக அடைய முடியும். நாம் ஒவ்வொருத்தரோடு உரையாடல் செய்யும் பொழுதும் ஆத்மாவை பார்த்து உரையாடல் செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். இப்படி பாபா நமக்கு முதல்லலாம் சொல்லுவாங்க, நாம் யாருக்கு ஞானம் கொடுத்தாலும் நான் என்னுடைய சகோதர ஆத்மாவிற்கு ஞானம் கொடுக்கின்றேன் அப்படிங்கிற பயிற்சியை உறுதியாக்கணும். அப்போ தான் அந்த சகோதர ஆத்மாவிற்கு கூட அந்த நிராகாரி நிர்விகாரி அகங்காரி ஆகக்கூடிய பயிற்சி அவங்களாலேயும் அனுபவம் செய்ய முடியும். நாம் இந்த அவ்யக்த மாதத்தில், இந்த தபஸ்யா மாதத்தில் எப்படி பிரம்மா பாபா
தன்னுடைய ஆத்மீக திருஷ்டி மேலும் விருத்தியின் மூலமாக சிருஷ்டியை மாற்றக்கூடிய அந்த தீவிரமான முயற்சி செய்தார்களோ அதே போல் நாமளும் பாப் சமான் நமக்குள்ள ஆத்மாங்கிற பார்க்கக்கூடிய பயிற்சியை மேற்கொண்டு நமக்குள்ளே நாம் அந்த ஆத்மீக திருஷ்டியை கொண்டு வந்து நம்மளுடைய உள் உணர்விலும் ஆத்மாங்கிற உணர்வை கொண்டு வந்து பிரம்மா பாபா போல நாமளும் ஆகணும்னு உறுதியை, இந்த விசேஷ தன்மையை நமக்குள்ள தாரணை செய்தே தீர வேண்டும் என்ற உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓம் சாந்தி.